ஞாபகம் இருக்கா? ஆன்டி மெர்கானிக்கல். ஓகே. ஸோ இப்போ ஆன்டி மெர்கானிக்கல் ஜூல என்ன ஆகும் இங்க? OH வந்து கார்பன் அதிகமா இருக்கு ஹைட்ரஜன் கூட போய் ஓகே, சேர்ந்து அப்பனா எங்க போகும்? எந்த கார்பன் கிட்ட போகும்? தேர்ட் கார்பன் ஓகே. ஹைட்ரஜன் நடுவுல இது கிட்ட ரெண்டு. போகும். ஓகே. கனகலட்சுமி, அக்கா ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ அதுல மெர்கோனிக்கல்ஸ் ரூலா ஆன்டி மெர்கோனிக்கல்ஸ் ரூலா? மெர்கோனிக்கல்ஸ் ரூல். ஓகே. அதுல கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுமா? ஆகும். இல்ல. ஸோ இந்த ரியாக்ஷன்ல கார்போகேட்டன் என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோ இத. கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் வந்து இந்த ரியாக்ஷன்ல நடக்காது. கனகலட்சுமி, அக்கா ஓகே. இப்ப ஞாபகம் இந்த ஞாபகம் வச்சுக்கோ. கார்போகேட்டன் ஃபார்மேஷன் வந்து ஆக்சி மெர்குரேஷன்ல நடக்காது. ஸோ இப்போ நான் இந்த ரியாக்ஷன் எடுக்கிறப்போ எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லு. இப்போ ஹைட்ரஜன் OH அட்டாச் ஆகும். ஹைட்ரஜன் எங்க அட்டாச் ஆகும், OH எங்க அட்டாச் ஆகும்னு கேக்குறேன். ஹைட்ரஜன் வந்து CH2ல ஓகே. OH CHல. ஓகே, கரெக்ட். ஓகே. இப்போ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மெர்க்யூரி அசிட்டேட்டை யூஸ் பண்றோம். என்ன பண்றோம், ரியேஜென்ட்டா நான் மெர்க்யூரி அசிட்டேட்டை யூஸ் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதை யூஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், ஆல்கீன்லேருந்து எனக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது எனக்கு ஒன்று. இன்னொன்று என்ன பண்றோம், இதே மாதிரி ஒரு அல்கீன்ல நம்ம BH3 THF and H2O2 in presence of NaOH இத ரியேஜென்ட்டா யூஸ் பண்றப்போ எனக்கு அல்கீன்ல இருந்து எனக்கு ஆல்கஹால் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அல்கீன்ல இருந்து எனக்கு ஆல்கஹால் கிடைக்கிறதுக்கு நான் 2 ரியாக்ஷன் யூஸ் பண்றேன். அதுல ஒன்னு ஆக்சிமெர்குரேஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன். ஓகேயா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த லெக்சர்ல வந்து ஒசனாலிசிஸ் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா 2-3 எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் இந்த கிளாஸ்ல என்ன ரியாக்ஷன் பார்க்குறீங்களோ அது அகைன் என்ன பண்ணிக்கணும், அந்த உங்களோட நோட் நான் போட சொன்னேன்ல அந்த நோட்ல போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது டவுட் இருக்கா? விஷ்ணுஜா, அக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே. அகிலன், இல்லங்கா. ஓகேடா. கலை, கலை இல்லக்கா. ஓகே. கனகலட்சுமி, சாரா நபிஷா, ஷைரா, நீங்க ரெக்கார்டிங்ஸ் பாத்துருங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகேக்கா. ஓகே. கனகலட்சுமி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகேடா. ஓகே. இப்போ அடுத்து ஒசனாலிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நேம்ல உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ரியாக்ஷன் நேம் பார்த்தோன்னையும்
ஓசோன் அப்படின்னு தெரியுதா? ஓகேவா? சோ அப்போ நம்ம இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ல ஓசோன் எடுத்துட்டு போகி, ஓசோன் எப்படி இருக்கும்? O பிளஸ், அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஓசோன் எடுத்துட்டு போகி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு அல்கீன்ல ஆட் பண்றோம். ஓகேவா? அதுதான் என்னது? ஓசனாலிசிஸ் ரியாக்ஷன். சோ இப்போ நான் எனக்கு அல்கீன்ல நான் ஆட் பண்றப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஏதாவது ஒரு அல்கைல் குரூப் இருக்கு, அது கூட CH டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? இது என்னுடைய அல்கீன். சோ இப்போ இந்த அல்கீன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓசோன் ஆட் பண்றேன். ஓசோன் இன் பிரசன்ஸ் ஆஃப், அடுத்து பாருங்க, H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க். ஓகேவா? H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் நான் ஆட் பண்றேன். சோ அத நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்டிஹைட் இல்ல கீட்டோனை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நான் அல்கீன்ல ஓசோன் ஆட் பண்றப்போ ஓசோன் அடுத்த ஸ்டெப்ல வந்து வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க். ஓகேவா? அதை ஆட் பண்றப்போ எனக்கு ஆல்டிஹைட் இல்ல கீட்டோன் கிடைக்குது. இதுதான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். நம்ம மெக்கானிசம், அதுக்கப்புறமா ஷார்ட்கட், இது ரெண்டுமே இருக்கு. நம்ம இது ரெண்டு வழியாவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை பார்ப்போம். ஓகேயா? இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு அல்கீன் நான் எடுத்திருக்கேன். ஒரு அல்கீன்ல நான் ஓசோன் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஓசோன் ஆட் பண்ணிடுவேன். அடுத்த ஸ்டெப்ல வந்து வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க். ஓகேவா? இதை நான் ஆட் பண்றப்போ எனக்கு ஒண்ணு ஆல்டிஹைட் கிடைக்கும், இல்ல அப்படின்னா கீட்டோன் கிடைக்கும். அதுதான் இந்த ஓசனாலிசிஸ் ரியாக்ஷன்ல மொத்தமா நடக்கிறது. இப்போ இங்க பாருங்களேன், நம்ம மெக்கானிசம் வைஸ் போலாம். இல்ல நான் ஸ்டெப் என்னன்னு எழுதிக்கிறேன். அடிஷன் ஆஃப் ஓசோன் to alkene with water. இங்க இருக்கு. With water in presence of zinc. ஓகேவா? அப்போ that results in aldehyde or ketone. ஸோ இப்போ இங்க பேசிக்கா என்ன நடக்குது, நான் ஒரு அல்கீன் எடுத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஓசோனையும், அடுத்த ஸ்டெப்ல வாட்டர், அதுக்கப்புறம் ஜிங்க். ஓகேவா? வாட்டர் வந்து ஜிங்கோட பிரசன்ஸ்ல இருக்கணும். ஜிங்கோட பிரசன்ஸ்னா ஜிங்கையும் வாட்டரையும் நான் சேமா ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்றப்போ எனக்கு ஒண்ணு ஆல்டிஹைட் கிடைக்குது, இல்லைன்னா கீட்டோன் கிடைக்குது. ஓகேவா? அதுதான் இந்த மொத்த ஓசனாலிசிஸ் ரியாக்ஷன்லுமே நடக்கிறது. நம்ம இப்போ மெக்கானிசம் வைஸ் போலாம். ஸோ மெக்கானிசம் வைஸ் வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஷார்ட்கட் வந்து இந்த ரியாக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அவ்வளவா கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ மெக்கானிசம் பார்த்து நீங்க பயப்பட வேணாம். நம்ம ஷார்ட்கட் வைஸ் வந்து ஷார்ட்கட்டை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? மெக்கானிசம் வைஸ் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இங்க பாருங்களேன், RCH டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? நான் இங்க என்ன பண்றேன், ஓசோன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்படி நான் ஓசோன் எடுக்கிறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இங்கேயும் பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாண்டை நான் ரைட் சைட்ல ஷிஃப்ட் பண்றேன். அப்படி ஷிஃப்ட் பண்றப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜும் இங்க நெகட்டிவ் சார்ஜும் கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா பாண்டை ஷிஃப்ட் பண்றப்போ எனக்கு O பாசிட்டிவ் அண்ட் O மைனஸ் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ரெடி இருக்கிற தொட்டு இருக்கும். இந்த பாண்டை இந்த ஆக்சிஜன் ஆட்டம் டொனேட் பண்ற தொட்டு
இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு எனக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அண்ட் அதே மாதிரி இந்த 1 ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ஆல்ரெடி பிளஸ் சார்ஜ் இருந்து தொட்டு அதுவும் அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த CH2 அக்கா மைனஸ்ல அக்கா அங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் டொனேட் பண்றப்ப அது நார்மல் ஆயிரும், நெகட்டிவ் தானே ஆகும். எப்படிங்கக்கா பாசிட்டிவ்ல இருக்கு? அது இங்க அது கிட்ட ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. கரெக்டா? இப்போ நான் அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்கறப்போ அது அந்த பாசிட்டிவ் சார்ஜை லாஸ் பண்ணாம அந்த ஆக்சிஜன் ஆட்டம் 1 வந்து அப்படியே வச்சுக்கும். அதாவது எப்படி சொல்றது? ஓ, ஓகே ஓகே ஓகே, சாரி. அக்கா மெக்கானிசம் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஒரு தடவை நான் சொல்றேன். சாரிடா. இங்க பாரு, இந்த பாண்ட்ல எனக்கு இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுறப்போ இது கிட்ட ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுறப்போ எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஓசோன் கிட்ட ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு. புரியுதா? ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ இப்போ இது ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்றதுக்கு அப்புறமா இது கிட்ட நியூட்ரலா மாறிடும். நெகட்டிவ் சார்ஜ் வராது. இப்போ புரியுதா? புரியுதுக்கா. நான் என்ன இதே நார்மல் ஆக்சிஜன் ஆட்டம் கெயின் பண்ணது, அதாவது ஒரு நார்மலான ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கிட்ட இதே மாதிரி 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணது அப்படின்னா அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ நீ சொல்றது கரெக்ட். இப்போ இது கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட அது என்ன பண்ணுதுக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் அது வாங்குறப்போ நியூட்ரலா மாறிடும். இப்போ புரியுதாடா? புரியுதுக்கா. ஓகேயா? ஸோ இதை இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், இந்த ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துட்டு போய் இந்த CH2 மைனஸ் கூட அட்டாக் பண்றோம். ஓகேவா? அப்படி இவங்க அட்டாக் பண்றப்போ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இங்க நான் பண்றது பாருங்க, R CH plus CH2 O, அதே மாதிரி எனக்கு இந்த O கிட்ட இருந்து ஒரு O அண்ட் இங்க O மைனஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்களேன், இந்த O மைனஸ் கிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான்ஸே இல்ல. ஓகேவா? அதனால இது என்ன பண்ணிடுது, இந்த கார்பன்ஸ்க்கு தன்னோட எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடுது. அப்படி கொடுத்த பிறகு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாண்டை இப்படி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோலோசோனாய்ட். இதுக்கு பேர் என்னது? மோலோசோனாய்ட். ஸோ இப்போ மெக்கானிசம் நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, நான் ஒரு அல்கீன் எடுத்திருக்கேன். இந்த அல்கீன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஓசோனை ஆட் பண்றேன். ஓசோன் ஆட் பண்றதுக்கு அப்புறமா இந்த அல்கீன்ல இருந்து இந்த பாண்ட் என்ன ஆகுது, இப்படி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இதுக்கு பக்கத்துல இருக்க கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜும் வருது. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த ஓசோன்ல நான் ஓசோன் 1, ஓசோன் 2, ஓசோன் 3 நேம் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பாண்ட் எனக்கு ஷிஃப்ட் ஆகுறப்போ இந்த ஓசோன் பிளஸ்க்கு ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அது கெயின் பண்ணதுக்கு அப்புறமா இது நியூட்ரலா மாறிடுது. அதுக்கப்புறமா இது இந்த 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்த தொட்டு இந்த ஆக்சிஜன் 2க்கு பாசிட்டிவ் வந்துருது. ஓகேவா? நம்மளுக்கு தெரியல, நெகட்டிவ் பாசிட்டிவா இருக்கிற தொட்டு இந்த ஆக்சிஜன் பிளஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பன் CH2ல போய் அட்டாச் ஆயிக்குது. அப்படி இது அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்சிஜன் 2, ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிஜன் 2 போய் என்ன ஆகுது, அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆக்சிஜன் 3 கிட்ட ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது, அது கிட்ட எக்ஸ்ட்ராவா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன் CH பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்ட என்னவா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சிஜன் 3யும் கார்பனும் சேர்ந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா, சைக்ளிக் பாருங்களேன், இங்க ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி இங்க என்ன ஆகுது, ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதா, இதுக்கு பேரு மோலோசோனாய்டுன்னு பேரு. அது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. அதாவது அன்ஸ்டேபிள்னா இந்த ஸ்ட்ரக்சர்லயே இது 2 நிமிஷம் தான். இந்த ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷனே எப்படி சொல்றது,
ஸ்டாப் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குன்றத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா? அகிலன், அக்கா இது வரைக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. சாரா, நபிஷா, ஷைடா புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே. கலைக்கோவன், கனகலட்சுமி, விஷ்ணுஜா, பிரியதர்ஷினி. புரிஞ்சதுக்கா. அக்கா ஓகே ஓகே. அந்த அன்ஸ்டேபிள் மட்டும் எப்படின்னு சொல்லுங்கக்கா. இங்க பாரு, சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா தானே இருக்கு. இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு நிமிஷம். ஓகே. இது 5 பென்டேன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கரெக்டா? ஸோ பென்டேன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல என்கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா 3 பெராக்சைடு லிங்கேஜ் இருக்கு. பெராக்சைடு லிங்கேஜ்னா நம்ம இந்த மாதிரி லிங்கேஜஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சிஜன் வந்து சிங்கிள் ஆட்டம்ல பாண்ட் ஆயிருக்கிறத வந்து பெராக்சைடு லிங்கேஜஸ்னு சொல்லுவோம். பென்டேன் ரிங்ஸ்ல இந்த மாதிரி 3 பெராக்சைடு லிங்கேஜ் இருக்கிற தொட்டு இந்த மோனோசோனால் என்ன அப்படின்னா அன்ஸ்டேபிள்னு சொல்றாங்க. இப்போ புரியுதா? புரியுதுங்கக்கா. ஓகே. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்குது கரெக்டா? ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட், அதாவது 1 செகண்ட் இல்ல 2 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது இந்த மாலிகுல் இந்த ஸ்ட்ரக்சர் உள்ளார என்ன ஆகிடும் அப்படின்னா பிரிய ஆரம்பிச்சிரும். அது எப்படி அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பெராக்சைடு லிங்கேஜஸ் இருக்கிற தொட்டு இது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால இந்த ஓ ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் முதல்ல என்ன ஆகிரும் அப்படின்னா பிரிஞ்சிரும். அதே மாதிரி இந்த கார்பனும் என்ன ஆகிரும் அப்படின்னா பிரிஞ்சிரும். ஓகேவா? எப்படி இவங்க 2 பேரும் பிரிஞ்ச தொட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆர் சிஹெச் பிளஸ் ஓ மைனஸ். ஓகேவா? இந்த பாண்டும் அதே மாதிரி இங்கேருந்து ஓகேவா இவங்க இருக்காங்கல்ல, இவங்க இப்படி வெளில போறப்போ எனக்கு ஆல்டிஹைடாவும் போவாங்க. இங்க பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோனோசாய்டு இந்த லிங்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். இந்த லிங்கேஜ்லயே ரொம்ப நேரமா இது இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மோனோசாய்டு ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு இங்க என்ன நடக்கும் அப்படின்னா பாண்ட் வந்து பிரியாக ஆரம்பிச்சிரும். இப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த பெராக்சைடு லிங்கேஜ்ல இருந்து இந்த ஆக்சிஜன் ஆட்டம் முதல்ல பிரிஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த கார்பன் ஆட்டம் இவங்க 2 பேரும் பிரிஞ்ச தொட்டு இவங்க 2 பேரும் என்ன ஆகிருவாங்க அப்படின்னா மொத்தமா சேர்ந்து ஆல்டிஹைடா வந்துருவாங்க. அதுக்கப்புறமா ஆர்சிஹெச் பிளஸ் ஓ மைனஸ் தனியா வந்துருவாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்க, ஓகேவா? அண்ட் இங்க என்ன இருக்கு, எனக்கு ஆல்டிஹைட் இருக்கு கரெக்டா? இது எப்படி CH2O நீங்க எப்படி ஆல்டிஹைட்னு சொல்லுவீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், C டபுள் பாண்ட் ஓன்னு எழுதலாமா இத? அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இது என்னது ஃபார்மால்டிஹைட் தானே, அதே தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சில நான் C டபுள் பாண்ட் ஓ போட்டுட்டு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. இப்போ அதே மாதிரி இந்த பாண்டும் இந்த HCOHல இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனது அப்படின்னா எனக்கு ஓல நெகட்டிவும் கார்பன்ல பாசிட்டிவும் வரும் கரெக்டா? கார்பன்ல எனக்கு பாசிட்டிவ் வரும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? இதை நான் என்ன பண்றேன், ஆக்சிஜன் 1 2ன்னு எழுதுறேன். இந்த ஆக்சிஜன் 2 கிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த கார்பன் பாருங்களேன், எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற தொட்டு. இப்போ இந்த கார்பன் போக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கூட அட்டாக் பண்ணும். அப்படி இதை அட்டாக் பண்றப்போ எனக்கு இங்க பாருங்க CH6
அதுக்கப்புறமா இந்த CH கூட ஆக்சிஜன் 1 இருக்கு. அதே மாதிரி இந்த CH கூட ஆக்சிஜன் 2 இருக்கு. இந்த ஆக்சிஜன் 2 ஓட இங்க யார் அட்டாச் பண்றா? இந்த கார்பன் பாசிட்டிவ். அது இந்த ஆக்சிஜன் 2 ஓட என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அட்டாச் பண்றப்போ எனக்கு CH2 என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிக்கும். அதாவது இந்த கார்பன் போகி இந்த ஆக்சிஜன் 2 ஓட அட்டாச் ஆயிக்குது. அதுக்கப்புறமா இங்க இருந்து ஒரு ஆக்சிஜனும் இதுவும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணிக்குது ஒரு பாண்ட. நான் இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் இல்ல. ஆனா இந்த ஆக்சிஜன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? சோ அதனால இந்த கார்பன் பாசிட்டிவ் போகி இந்த ஆக்சிஜன் கூட பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. அப்படி பாண்ட் பண்றப்போ இந்த கார்பன் எடுத்திருக்கேன். இது கார்பன் 1, இது கார்பன் 2 போட்டிருக்கேன். இது கிட்ட இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓகேவா, ஆக்சிஜன் 1 இது, இல்ல ஆக்சிஜன் 2 இதை போடுறேன். அண்ட் இது வந்து ஆக்சிஜன் 1. ஓகேவா? இந்த ஆக்சிஜன் 2 கிட்ட இந்த கார்பன் என்ன பண்ணிக்குது, போய் அட்டாக் பண்ணிக்குது. சோ அப்படி இது போறப்போ CH2 போகுது. அண்ட் அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அகைன் ஒரு லிங்கேஜ ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லிங்கேஜுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஓசோனாய்டு. இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா ஓசோனாய்டு. சோ இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆல்டிஹைடையும் கீட்டோன்ஸையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல்டிஹைடையும் கீட்டோன்ஸையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான். ஓகேயா? சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெக்கானிசம் வந்து இதுக்கு தேவையில்ல. நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரியாக்ஷன்ல நம்மளுக்கு எது ஃபார்ம் ஆகுது, மோனோ ஓசனாய்டு ஃபார்ம் ஆகுது. மோனோ ஓசனாய்டு இப்படி இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு இவங்க 2 பேரும் தனியா பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஓசனாய்ட ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓசனாய்டு வந்து நடக்குது. சோ அக்கா எனக்கு இந்த ரியாக்ஷன் வந்து புரியல, அதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. நம்ம ஓசனாலிசிஸ் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட நீங்க எக்ஸாம்ல எழுதலாம். இங்க பாருங்க, ஓகேவா? நான் இத மாதிரி சொன்னப்போ நீங்க இந்த ஷார்ட்கட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பாண்டை பிரேக் பண்ணி, அதாவது ஒரே ஒரு பாண்டை பிரேக் பண்ணி என்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் பாண்டை மட்டும் பிரேக் பண்ணி இதுக்கு மேல ஒரு ஆக்சிஜனையும் இதுக்கு மேல ஒரு ஆக்சிஜனையும் ஆட் பண்ணிடுங்க. சோ அப்போ இந்த கார்பன் பக்கத்துல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ண தொட்டு ஆக்சிஜன் எப்பவுமே என்ன பண்ணிக்கும், 2 பாண்ட் தானே ஃபார்ம் பண்ணும். சோ அதுபடி இது ஒரு ஆல்டிஹைடையும் அதே மாதிரி இந்த கார்பன் படி இது ஒரு ஃபார்மால்டிஹைடையும் ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஓசனாலிசிஸ் கொஸ்டினை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்கட் வச்சே சால்வ் பண்ணலாம். நீங்க மெக்கானிசம் வைஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு மோனோ ஓசனாய்டு ஃபார்ம் ஆகும். மோனோ ஓசனாய்டு ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஓசனாய்டு ஃபார்ம் ஆகி இந்த ஓசனாய்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஷார்ட்கட் வச்சே இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னு சால்வ் பண்ணலாம். கலைக்கோவன் இது புரிஞ்சதா, இல்ல மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கலைக்கோவன் புரிஞ்சதுக்கா. ஓகே. அப்ப ஷார்ட்கட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓசனாலிசிஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். மெக்கானிசம் வைஸ் இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கனகலட்சுமி, விஷ்ணுஜா, அகிலன், புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. சமன்பிஷா, ஷைடா, புரிஞ்சதுக்கா. ஓகே. அக்கா. ஷார்ட்கட் புரிஞ்சது இல்ல? ஒரே நிமிஷம்டா வரேன். ஷார்ட்கட் புரிஞ்சதுல எல்லாருக்கும் அதுக்கு மட்டும் ரியாக்ஷன்ஸ் கொடுங்க. அக்கா இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்க நான் அக்கா. ஷார்ட்கட் இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லி தரேன். ஓகே. அகிலன் இப்போ சொல்லுடா. அக்கா இதுக்கு முன்னாடி பேஜ் வந்து அந்த ஷார்ட்கட் சொல்லணுமா? இல்லங்கக்கா, அதுக்கு முன்னாடி. அந்த இந்த பேஜா? ம். ஆமாக்கா.
இதுக்கு முன்னாடியாடா? இந்த பேஜ் தான்க்கா. ஓகே. டவுட்டா இது? அது 2 பிரிஞ்ச பிறகு மறுபடியும் ஜாயின் பண்ணதுலக்கா, அது மட்டும் சொல்லுங்கக்கா. இது 2 ஃபர்ஸ்ட் தனியா பிரிஞ்சிருச்சா? இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்ப எலக்ட்ரான்ஸ் இல்ல, கரெக்டா? ஆமாங்கக்கா. சோ அப்ப இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் இல்ல, ஆனா இந்த ஆக்சிஜன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கிற தொட்டு இந்த ஆக்சிஜன் 2 கிட்ட போகி இந்த கார்பன் போகி அட்டாச் ஆயிக்கும். ஓகேவா? சோ அப்படி அட்டாச் ஆன பிறகு எனக்கு இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இப்போ புரியுதாடா? தனியா எழுதி காட்டுங்கக்கா. ஓகே, நான் எழுதி காமிக்கிறேன். இங்க பாரு, நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். இங்க பாரு, இந்த ஃபர்ஸ்ட் இத கார்பன் 1 நேம் பண்ணி வச்சிருக்கேன், இத கார்பன் 2 நேம் பண்ணி வச்சிருக்கேன். சோ அப்போ RCH பிளஸ், ஓகேவா? இந்த RCH பிளஸ் ஓட ஆக்சிஜன் 1ம் ஆக்சிஜன் 2ம் அட்டாச் ஆயிருக்கு, கரெக்டா? இது ஆக்சிஜன் 1, இது ஆக்சிஜன் 2 நேம் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட ஆக்சிஜன் 2 கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஓகேவா? இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற தொட்டு இது போய் என்ன பண்ணிக்குது, இந்த ஆக்சிஜன் 2 ஓட அட்டாச் ஆயிக்குது. அப்படி அட்டாச் ஆன பிறகு இந்த CH2 தனியா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் இங்க இருக்கு பாத்தியா, இந்த ஆக்சிஜன் சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கூட ஒரு பாண்ட ஃபார்ம் பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஓசனாய்டு. இப்போ புரியுதாடா? ஆக்சிஜன் 2 தானக்கா நெகட்டிவ் சார்ஜ். ஆமா, அந்த ஆக்சிஜன் 2 கிட்ட போய் தான் இந்த கார்பன் போகி பாண்ட் பண்ணிக்குது. இங்க பாரு, நான் இங்க ஆக்சிஜன் 2 தான் போட்டிருக்கேன். இப்போ புரியுதாடா? இல்லங்கக்கா, புரியலங்கக்கா. உனக்கு எது புரியல? கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனாலக்கா இது ஜாயின் ஆகுது. ஆமாண்டா, கார்பன் சி கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சி சோ அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, சோ அது தன்னுடைய ரெண்டு எலக்ட்ரான்ஸை இந்த கார்பன் கிட்ட கொடுக்குது. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. புரிஞ்சிருச்சுங்கக்கா. ஓகே. சோ இப்ப அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்றேன், ஓசோனாலிசிஸ் பண்றேன், அதாவது ஓசோன் ஆட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் H2O அண்ட் ஜிங்க். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் அகைன் சொன்ன மாதிரியே இந்த பாண்டை பிரேக் பண்ணி இந்த பக்கத்துல இருக்க கார்பன் கிட்ட ஓவும், அதே மாதிரி இந்த சைட் பக்கத்துல இருக்க கார்பன் கிட்ட ஆக்சிஜனையும் ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ண பிறகு எனக்கு என்ன ஆகும், CH3C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன். ஏன்னா ஆக்சிஜன் எனக்கு எப்பவுமே 2 பாண்டும் ஃபார்ம் பண்ணும். பிளஸ் HC டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன். கனகலட்சுமி இப்போ புரியுதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. விஷ்ணுஜா இப்போ புரியுதா? விஷ்ணுஜா புரியுதுக்கா. ஓகே. சாரா, நபிஷா, ஷைடா, பிரியதர்ஷினி புரிஞ்சுச்சக்கா. ஓகேடா. சாரா, நபிஷா அக்கா புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. இப்போ இங்க பாருங்க, எனக்கு வந்து இப்போ உங்க யாராவது ஒரு ஆள் எனக்கு ஆன்சர் பண்ணும், இல்லைன்னா நானே கூப்பிடுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதே மாதிரி ஓசனாலிசிஸ் பண்றப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்லணும். யார் ஒரு ஆள் சொல்றீங்க? நான் கொஸ்டின் எடுக்கிறேன். இது கொஸ்டின் 3. இந்த கொஸ்டின் அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி இந்த பாண்ட் பிரேக் ஆகும், எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுங்க. அகிலன், நீ சொல்றியா? சொல்றேன்க்கா. சொல்றியா? என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இந்த பாண்ட் பிரேக் ஆன அப்புறமா? ஆல்டிஹைடாங்கக்கா. ஆ 2 சைடும் O வந்து ஆட் பண்ணுங்கக்கா, அதுக்கப்புறம் தெரியலங்கக்கா. சரிடா, இங்க பாரு, 2 சைடு O ஆட் பண்ணுவியா? ஆக்சிஜன் வந்து எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? டபுள் பாண்ட் வருங்கக்கா. டபுள் பாண்ட் வருமா? சோ இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கார்பன் பக்கத்துல 2 டபுள் பாண்ட் வரும். சோ இதுக்கு பேர் என்னது?
ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பேர் என்னடா? அகிலன், அக்கா இதுக்கு பேர் என்னது? இது என்ன குரூப் இது? இது என்ன குரூப்டா? ஐபேக் நாமென்க்ளேச்சர்ல படிச்சிருப்பல்ல, இந்த மாதிரி இருந்ததுன்னா இது என்ன குரூப்னு சொல்லுவோம்? சோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கீட்டோன் குரூப்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த கீட்டோன் குரூப்ல 2 CH3 இருக்கிறத தொட்டு இது இத்தைல் கீட்டோன், இல்ல அப்படின்னா நம்ம அசிட்டோன்னு சொல்லிக்கலாம். அப்போ இது வந்து ஒரு கீட்டோன் குரூப். ஓகேவா? சி டபுள் பாண்ட் ஓல சி டபுள் பாண்ட் ஓ குரூப் கிட்ட 2 சைடுமே எனக்கு ஏதாவது ஒரு ஆர் குரூப், அதாவது CH3 C2H5 அப்படி இருந்தது அப்படின்னா அது கீட்டோன். அதே மாதிரி இதே சி டபுள் பாண்ட் ஓ குரூப்ல ஒரு ஆர் அண்ட் ஒரு ஹைட்ரஜன் அப்படி இருந்துச்சுன்னா அது ஆல்டிஹைட். ஓகேவா? இங்க பாருங்க, சி டபுள் பாண்ட் ஓ குரூப்ல 2 சைடுமே ஹைட்ரஜன் இருக்கிறத தொட்டு இதுக்கு பேர் ஃபார்மால்டிஹைட். கலைக்கோவன், இது புரிஞ்சதா? கலைக்கோவன், அக்கா O3 தானே யூஸ் பண்றோம், ஆனா 2 ஆக்சிஜன் தான் அக்கா யூஸ் ஆகுது. என்ன சொல்ற நீ? ரியாக்ஷன்ல 3 ஆக்சிஜன் யூஸ் பண்றோம்லக்கா. ஆமாண்டா, பட் நம்ம ஷார்ட்கட் படி நம்ம அந்த பாண்டை பிரேக் பண்ணி 2 ஆக்சிஜன் தான் பண்ணுவோம். நம்ம ஒசனாய்ட தனியா பிரிக்கிறப்போ எனக்கு 2 ஆக்சிஜன் தான் வெளியில வரும், இன்னொரு ஆக்சிஜன் வந்து தனியா H2O வெளியில போயிடும். ஸோ அந்த ஆக்சிஜனை நம்ம சேர்க்கறது இல்ல. ஓகே. ஓகேயா? ஸோ அதனால நீ ஒரு பாண்டை பிரேக் பண்ணி அந்த 2 சைடு இருக்கிற கார்பன்லயும் ஆக்சிஜனை ஆட் பண்ணுவ. ஓகேயா? ஒரு பாண்ட்ல நீ 2 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கும். அதே மாதிரி ஒரு பாண்டை பிரேக் பண்றப்போ இந்த சைடு ஒரு ஆக்சிஜனையும் இந்த சைடு ஒரு ஆக்சிஜனையும் நீ ஆட் பண்ணு. இன்னொரு ஆக்சிஜன் வந்து H2O வெளியில போயிடும். ஓகேயா? இந்த கொஸ்டின் புரிஞ்சதா எல்லாருக்கும்? புரிஞ்சதுன்னா ரியாக்ஷன் கொடுங்க, இல்லைன்னா இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். அகிலன், புரிஞ்சதா? அகிலன், இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, இங்க பாரு. பாண்ட் பிரேக் பண்ணி ஆக்சிஜன் ஆட் பண்ற வரைக்கும் புரிஞ்சது இல்ல? இது வரைக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றது அதெல்லாம் புரியுதுங்கக்கா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சது உனக்கு? கரெக்டா? ஆமாங்கக்கா. ஓகே, டபுள் பாண்ட் ஆட் பண்ற வரைக்கும் இதுல இருந்து இங்க நான் எழுதுனதுல இருந்து புரியல. ஆமாங்கக்கா. ஓகே, இங்க பாரு. சோ நான் வந்து ஒரு ஆர் குரூப் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஆர் குரூப் வந்து CH3 அந்த மாதிரி ஏதாவது ஆர் குரூப்னா உடைய அல்கைல் குரூப். ஸோ இப்போ இந்த அல்கைல் குரூப்ல CH3 இருக்கலாம், C2H5 இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். அது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கார்போனைல் குரூப், அதாவது C+1O குரூப் கண்டிப்பா இருக்கணும். CO குரூப். ஓகேவா? கண்டிப்பா இருக்கணும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா பக்கத்துல எனக்கு வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் பேரு ஆல்டிஹைட். ஓகேவா? இதே C+1O குரூப்ல இந்த சைடும் ஒரு ஆர் குரூப், அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஆர் குரூப் அப்படின்னா அதுக்கு பேரு கீட்டோன். ஓகேவா? இங்க பாரு, இந்த C+1O குரூப்ல இங்கேயும் CH3 இருக்கு, இங்கேயும் CH3 இருக்கு. ஓகேவா? அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிட்டோன்னு இதுக்கு பேர். ஓகேவா? இப்போ இங்க C+1Oல நான் சொன்ன மாதிரியே 2 சைடும் ஹைட்ரஜன் இருக்கா, அப்போ இது வந்து ஒரு ஆல்டிஹைட் குரூப். இதனால இதுக்கு பேர் என்னது? ஃபார்மால்டிஹைட்னு பேர். இப்போ ஓகேயாடா? அகிலன், புரியுது. ஓகே. விஷ்ணுஜா, புரிஞ்சதா? புரிஞ்சுது. புரிஞ்சிச்சுக்கா. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. எனக்கு இந்த கொஸ்டின் யாராவது கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? ஓசனாலிசிஸ்
H2O in presence of zinc. இப்போ எனக்கு ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க இதுக்கு. கனகலட்சுமி நீ சொல்றியா? கலைக்கோவன் கலை அக்கா நீ சொல்றியா? சரி. ம் ஆமாக்கா. ம் கனகலட்சுமி அக்கா. ஆன்சர் சொல்றீங்களா? ம். ஓகே சொல்லுங்க. CH3 ம் CH3C CH3 double bond ம் O ஓகே plus அதுக்கப்புறமா O double bond CH ம் அடுத்து CH3. ஓகே இப்போ இதுக்கு நேம் பாருங்க. ஸோ இதுல இது பேர் என்னது? அசிட்டோன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இங்க பாருங்க இது கிட்ட 2 கார்பன் இருக்கா? அதே மாதிரியே RCHO குரூப், அதாவது C11O பக்கத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கிற தொட்டு இதுக்கு பேர் ஆல்டிஹைட். கரெக்டா? 2 கார்பன் இருக்கிற தொட்டு இது என்னது? எத்தனால்டிஹைட். ஓகேவா? அப்போ ஒரு எத்தனால்டிஹைடும் இன்னொன்னு எனக்கு என்னது அப்படின்னா அசிட்டோனும் எனக்கு என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் கலைக்கோவன் புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே அகிலன் புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே சாரா நபீஷா, ஷைடா, விஷ்ணுஜா புரிஞ்சதுக்கா. ஓகேடா ஓகேடா சூப்பர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் நான் வேற யார்கிட்டேருந்து கேட்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சி ஓகே இதுக்கும் இப்போ யாருக்காவது ஆன்சர் பண்ணி ஆகும். அகிலன் அக்கா இதுக்கு ஆன்சர் பண்றியா? அக்கா ஒரு டவுட், 2 சைடுமே அந்த ஓ ஆட் ஆகும் ஆமா தானேக்கா? 2 சைடுமே நீ ஆட் பண்ணணும். இந்த சைடு உள்ள டபுள் பாண்டே பிரேக் பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்க டபுள் பாண்டே பிரேக் பண்ணணும். ஓகேங்கக்கா. ஓகே அப்போ என்ன ஆகும்னு சொல்லு. இந்த ஃபர்ஸ்ட்
ரைட் சைடு இருக்குது சொல்றேன்க்கா. ஓகே. ஒரு CHO. இந்த சைடு சொல்றியா? ஓகே. CHO. அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறமா RCH. இருடா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ என்ன சொல்ற அப்படின்னா, இங்க பாரு, நான் சொல்றத பாரு. இப்போ இந்த பாண்ட பிரேக் பண்ணிட்டு நீ ஆக்சிஜன் ஆட் பண்ணுவ, கரெக்டா? அதுதானே நீ யூஸ்வலா எப்பவுமே பண்றது. ஆமாங்கக்கா. பாண்ட உடைச்சிட்டு என்ன பண்ணுவ? ஆக்சிஜனை ரெண்டு சைடும் ஆட் பண்ணுவ. இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், அதே மாதிரி இங்க ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுவ. ஓகேயா? இப்போ இங்க பாரு, C டபுள் பாண்ட் O CH3 CH3 இந்த ஒரு ப்ராடக்ட் எழுதுறேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு, C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன், அதே மாதிரி இந்த கார்பன் கூட இன்னொரு கார்பன், அது கூட C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன் பிளஸ் CH3 C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன். இதுதானே ஃபார்ம் ஆகுது. அந்த நடுவுல இருக்க பாண்ட் வந்து பிரேக் ஆகாதாங்கக்கா? அதுதான்டா, இந்த பாண்ட நான் ஆல்ரெடி பிரேக் பண்ணி ஆக்சிஜனே ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பாண்ட பிரேக் பண்ணி ஆக்சிஜனே ஆட் பண்ணிட்டேன். அப்போ இது தனியா வந்துருது, இது தனியா வந்துருது, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் நேம் பாத்துக்கிறேன். கிளைக்சால்னு சொல்லுவோம். நான் ஸ்பெல்லிங் மட்டும் பாத்துக்கிறேன். இது புரியுதா? புரியுதுங்கக்கா. ஓகேயா? இது ரெண்டும் சேமா தானே இருக்கு. இந்த பாண்ட் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இது தனியா வந்துருது, இது தனியா வந்துருது. அதுக்கப்புறமா இந்த ரெண்டுமே என்னது, சேமா தானே இருக்கு. விஷ்ணுஜா, இது புரிஞ்சதா? விஷ்ணுஜா புரிஞ்சதுக்கா. இல்ல இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? யாருக்காவது இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கலைக்கோவன் புரிஞ்சதா? கனகலட்சுமி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. இங்க பாரு, இப்படி இருக்கா என்னோடது. C டபுள் பாண்ட் CH3 CH3 CH CH டபுள் பாண்ட் இப்படி இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஒரு பாண்டை நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்சிஜனே ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? இதை நான் எப்படி இப்போ எழுதலாம்? CH3 C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன் எழுதலாம், கரெக்டா? இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கேயும் நான் O ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்படி நான் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? C டபுள் பாண்ட் O CH3 CH3. இப்போ இந்த பாண்ட பிரேக் பண்ண இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க யாரும் இல்லைல்ல, இவங்க எப்படியே தான் இருப்பாங்க, ஒன்னாதான் இருப்பாங்க. இப்போ புரியுதா கனகலட்சுமி? கனகலட்சுமி புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லு, நான் வேணாலும் சொல்றேன். இதுக்கு மேல டவுட் இருக்கா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிளைக்சால்னு சொல்லுவாங்க. கிளைக்சால், அதாவது ரெண்டு ஆல்டிஹைட் குரூப்பும் அட்டாச் ஆயிருக்கிறது. கலைக்கோவன், இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகேடா. இப்போ நம்ம இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு இன்னொரு ஸ்லைடு இது பண்றேன். நம்ம இங்க என்ன பண்றோம்? ஒரு அல்கீன் குரூப்ல நம்ம ஒசனாலிசிஸ் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப். ஓகே. இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது?
ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒண்ணு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது, இல்ல அப்படின்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டா? இப்போ இதே ரியாக்ஷன நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சாரா நபீஷா டவுட் இருக்கா? இல்ல அக்கா. ஓகே. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. இப்போ நான் இதே அல்கீன ஜிங்க் இல்லாம பண்ணேன் அப்படின்னா, ஜிங்க் இல்லாம நான் வெறும் வாட்டர மட்டும் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அகைன் இந்த ஆல்டிஹைட் இருக்கு பாத்தீங்களா? அது கார்பாக்சிலிக் ஆசிடா எனக்கு சேஞ்ச் ஆகும். என்னது? கார்பாக்சிலிக் ஆசிடா எனக்கு சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த கீட்டோன் அதுவே தான் இருக்கும். நான் இங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன பண்றேன்? வெறும் ஓசனாலிசிஸ் H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் தான் பண்றேன். அதுக்கு அடுத்தது நான் ஜிங்க் இல்லாம பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆல்டிஹைட் வந்து எனக்கு அகைன் கார்பாக்சிலிக் ஆசிடா சேஞ்ச் ஆகும். இந்த கீட்டோன் வந்து எனக்கு வெறும் கீட்டோனாவே தான். கீட்டோனுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்காது. எனக்கு யாருக்கு மட்டும் தான் சேஞ்சஸ் நடக்குது? இந்த ஆல்டிஹைட் மட்டும் தான் என்னது சேஞ்சஸ் நடக்குது. இது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம ஓசனாலிசிஸை இதோட முடிச்சிடலாம். இங்க பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இது என்ன ஆகிடும்? ஃபார்மால்டிஹைடா மாறும். அதே மாதிரி இந்த சைடு ஓகேவா? இது நார்மலா நம்ம பண்ணக்கூடியது. பட் நான் இங்க என்ன ஆட் பண்ணல, இங்க பாருங்க ஜிங்க நான் போடாத தொட்டு இது கூட இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆகும். அதே மாதிரி இது கூட இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஓகேவா? அப்படி ஆட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, C டபுள் பாண்ட் O, O ஹைட்ரஜன். ஓகேவா? HCOOH அது கிடைக்கும். அதே மாதிரி இது கூட இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆகும்போது ஆட் ஆகுறப்போ எங்க இந்த ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும் அப்படின்னா, இந்த ஆல்டிஹைட் குரூப் இருக்குல்ல, இந்த C டபுள் பாண்ட் O குரூப்ல போய் எந்த இடத்துல சென்டர்ல போய் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகுறப்போ அகைன் இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோப்பனாயிக் ஆசிடையும் மெத்தனாயிக் ஆசிடையும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். இதே எனக்கு கீட்டோன் இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணாது, எனக்கு எதையும் ஃபார்ம் பண்ணாது. அகிலன் இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. நான் ஜிங்க் ஆட் பண்ணல அப்படின்னா எனக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே தானே இது? கலைக்கோவன், விஷ்ணுஜா நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கனகலட்சுமி இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, நான் ஆல்டிஹைட் நான் நார்மலா நான் பண்ற அதே ஸ்டெப்பை பண்ணுங்க. அதுக்கப்புறமா எனக்கு இங்க ஜிங்க் இல்ல அப்படின்னா நீங்க என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சிஜனை இந்த இந்த இடத்துக்கு ஆட் பண்ணுங்க. 2 காம்பவுண்டுக்கும் ஆக்சிஜனை தனித்தனியா ஆட் பண்ணணும். அப்படி இந்த ஆக்சிஜன் ஆட் ஆகுறப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த இந்த C டபுள் பாண்ட் O குரூப்ல இந்த ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். அதே அங்க பாருங்க இந்த ஹைட்ரஜன் இருக்கு, அதுக்கு இடையில இந்த ஆக்சிஜனை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்றப்போ இங்க ஒரு ஆசிட், அதே மாதிரி இந்த ஆக்சிஜனை நீங்க இதுக்கு இடையில ஆட் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு ஆசிடும் ஃபார்ம் ஆகும்.
இப்போ புரியுதா விஷ்ணுஜா? புரியுதுக்கா. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கனகலட்சுமி இது புரியுதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரா நபீஷா, அக்கா இதே கீட்டோன் வந்து ஆசிடா மாறுமா இல்ல மாறாதா? மாறாதுக்கா. கீட்டோன் என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. கரெக்ட். இப்போ இந்த காம்பவுண்ட பாருங்க. நான் என்ன பண்றேன்? ஷைடா, சொல்லுங்கக்கா. இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகேடா. ஸோ இப்போ இங்க நான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது. கீட்டோன் குரூப். ஸோ அதுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா இங்க எனக்கு என்ன ஆகுது? ஒரு ஆல்டிஹைட் குரூப். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஆல்டிஹைட் குரூப்ல நான் ஜிங்க் இங்க ஆட் பண்ணாத தொட்டு எனக்கு அகைன் இது என்னவா மாறும்? நான் இந்த ஆக்சிஜன் ஆட் பண்ற தொட்டு இது போய் இங்க சென்டர்ல சப்ஸ்டியூட் ஆகிக்கும். அப்படி பண்றப்போ எனக்கு ஒரு ஆசிட் கிடைக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஜிங்க் அப்படின்றது என்னது? ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன பண்ணுது? ஆக்சிஜனை அகைன் ஆட் பண்ண விடாம தடுக்குது. எது? ஜிங்க். நான் ஜிங்க போடாததுனால தான் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இந்த ஆக்சிஜன் போகி இந்த ஆல்டிஹைட்ல ஆட் ஆகுது. எதனால? என்ன ரீசன் அப்படின்னா, ஜிங்க் என்னது? ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அதனால தான் நான் ஜிங்க ஆட் பண்றப்போ எனக்கு வெறும் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனோட நிறுத்திக்குது. எனக்கு எக்ஸ்ட்ராவா ஆசிட் ஆட் ஆகல. பட் இதே நான் ஜிங்க் ஆட் பண்ணாததுனால ஜிங்க் வித்தவுட் ஆடிங் ஜிங்க் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு ஜிங்க் நான் ஆட் பண்ணாத போது எனக்கு ஆல்டிஹைட் எதுவா சேஞ்ச் ஆகுது? கார்பாக்சிலிக் ஆசிடா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகிலன் இது வரைக்கும் புரிஞ்சதா? அதுக்கு என்னக்கா ரீசன்? ஜிங்க் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? இங்க பாரு, நம்ம ஜிங்க் ஆல்ரெடி ஆட் பண்ற போது எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்சிஜனை ஆட் பண்ண விடாது. ஏன்னா அது ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஜிங்க் நான் ஆட் பண்ணாததுனால ரெடியூசிங் ஏஜென்ட் என்கிட்ட இல்ல. ஓகேவா? ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாததுனால எனக்கு அகைன் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ண அது ஹெல்ப் பண்ணுது. தானாவே ஆட் ஆகிக்கும். புரிஞ்சதுக்கா. ஓகேடா. கலைக்கோவன் இது வரைக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகேடா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். என்னோட பிபிடி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 மினிட்ஸ். கனகலட்சுமி இது புரிஞ்சதா? கனகலட்சுமி புரிஞ்சிச்சு. ஓகே. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு ரியேஜென்ட்டா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? சாரா நபீஷா, சாரா அக்கா நபீஷா, நம்ம ஓசனாலிசிஸ் ஆட் பண்றப்போ நம்ம எதோட சேர்த்து ஆட் பண்றோம்? அதாவது ஓசோன் ஆட் பண்றப்போ எதோட சேர்த்து நம்ம ஆட் பண்றோம்? ஜிங்க். ஜிங்க் அண்ட் H2O in presence of zinc. கரெக்டா? ஆமாக்கா. ஓகே. பட் அது மட்டுமே இந்த வேலையை பார்க்காது. நான் இதே மாதிரி H2O ஜிங்க்கு பதிலா
டைமித்தைல் சல்ஃபரை போட்டா கூட அதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா இதே மாதிரி தான் எனக்கு ரியாக்ஷனை கொடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஒசனாலிசிஸ நம்ம H2O in presence of zinc பதிலா H2O in presence of டைமித்தைல் சல்ஃபரை கொடுத்தா கூட எனக்கு இதே மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்கும். இப்போ புரியுதா? ஓகே. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு 2 ரியாக்ஷன் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இது என்ன அப்படின்னா ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் அல்கீன்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து நார்மலா நம்ம டீஹைட்ரோஜனேஷன் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ம். ஓகே. ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் அல்கீன்ஸ்னா நான் இங்க என்ன பண்றேன் ஒரு அல்கீன் எடுத்துட்டு இந்த அல்கீன் கூட H பிளஸ் அதாவது H2SO4 அதே மாதிரி ஒரு ஆசிட் எடுத்துட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் H2O கூட ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? இந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் தானே? E1 ஆகும்க்கா. ஆ நான் பேசுறது கேக்குதா விஷ்ணுஜா? கேக்குதுக்கா. ஓகே. இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ எனக்கு என்ன ஆகும்? அக்கா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுமாக்கா? ஓகே. பாண்ட் ஷிஃப்ட் ஆகி எனக்கு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு கடைசியா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அதாவது ஸோ இங்க நான் H பிளஸ் ஆட் பண்றப்போ RCH பிளஸ் CH3 கிடைக்கும். அங்கேருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா OH ஆட் ஆகும். ஸோ அப்படி நடக்கிறப்போ எனக்கு ஓகேவா இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் அல்கீன்ஸ். டிபிடி ரெஸ்பாண்ட் ஆகல. அக்கா ஆ இது E1 ரியாக்ஷன் மாதிரி தானேக்கா இருக்கு. ஈவன் ரியாக்ஷன் தான்டா. இந்த ரியாக்ஷனோட இன்னொரு பேர் ஓகேவா? நம்ம H2O ஆட் பண்ற தொட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஓகே. இந்த பாரு ஈவன் ரியாக்ஷன்ல நீ என்ன பண்ணுவ? ஈவன் ரியாக்ஷன்ல நீ ஒரு ஆல்கஹால் எடுத்துப்ப கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ம் ஸோ இப்போ ஆமாக்கா. இந்த ஆல்கஹால்ல ஒரு கான்சென்ட்ரேட்டட் H2SO4 நீ ஆட் பண்றப்போ உனக்கு என்ன ஆகும்? இந்த ஆல்கஹால் கெயின் பண்ணி உனக்கு கடைசியா H2O வெளியில போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த CH3 தன்னுடைய ஒரு ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இதுதான் உனக்கு ஈவன் ரியாக்ஷன்.
இங்க பாரு, இங்க நீ என்ன பண்ற, ஒரு டபுள் பாண்ட்ல நீ இந்த பாண்ட பிரேக் பண்ணி ஹைட்ரஜனையும் OHஐயும் தனியா ஆட் பண்ற. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுதுங்கக்கா. ஈவன் ரியாக்ஷன்ல ஆல்கஹால் எடுத்துட்டு போய் H+ ஆட் பண்ற. இங்க டபுள் பாண்ட பிரேக் பண்ணி Hஐயும் OHஐயும் ஆட் பண்ற. இங்க பாரு, நான் அந்த மெக்கானிசம் கூட சொல்றேன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது? ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் அல்கீன்ஸ். இங்க பாருங்களேன், இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். அப்படின்ற போது எனக்கு இங்க நெகட்டிவ் அண்ட் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குமா? அப்போ எனக்கு இங்க இருந்து இந்த H+ வந்து இதை டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இங்க CH3 கிடைக்கும். இங்க பாருங்க, இங்க H2O இருக்கா? இந்த H2O என்ன பண்ணிக்கும்? ஒரு நியூக்ளியோஃபைல். ஓகேவா? இது கிட்ட எலக்ட்ரான்ஸ் இல்ல, ஆனா இது கிட்ட எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸ் இருக்கிற தொட்டு இது என்ன பண்ணிக்கும்? போகி இந்த CH ஓட அட்டாச் பண்ணிடும். அப்போ இது அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த ஆக்சிஜன் கிட்ட இது என்னது அப்படின்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னு சொல்லுவோம் ஆக்சிஜனை. ஸோ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால இங்க எனக்கு இருக்கிற H+ என்ன ஆகிரும் அப்படின்னா H+ வெளில போன தொட்டு எனக்கு RCH OH CH3 எனக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ புரியுதா? கலைக்கோவன் இது புரிஞ்சதா? கலைக்கோவன் புரிஞ்சது. ஓகே. அகிலன் புரிஞ்சதா? இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. இங்க பாரு, நான் அப்போ வேற ஏதாவது இது ஈவன் ரியாக்ஷன். ஓகே, இங்க பாரு, CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ நான் என்ன பண்றேன்? H+ இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆட் பண்றப்போ இந்த பாண்ட் எப்பவும் போல ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜும் இங்க நெகட்டிவ் சார்ஜும் கிடைக்குது. இந்த H+ போகி இந்த CH2- ஓட அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இது ஃபார்ம் ஆகுது. இந்த நியூக்ளியோஃபைல் கிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு, ஆனா இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான் கம்மியா இருக்கிற தொட்டு இந்த ஆக்சிஜன் போகி இந்த கார்பன் கிட்ட அட்டாச் ஆயிக்குது. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பாண்ட ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து தன்னோட எலக்ட்ரான்ஸை கொடுத்த தொட்டு பாசிட்டிவா மாறிடுது. ஒரு அதிக எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். அதனால இது என்ன பண்ணிடுது? தாங்கிட்ட இருக்கிற ஹெச்சை கொடுத்த தொட்டு இது என்ன ஆகிரும்? ஆல்கஹாலா ஃபார்ம் ஆகிடும். இப்போ புரியுதாடா? புரிஞ்சுதுங்கக்கா. இதுக்கு பேர் தான் என்னது? ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன். ஓகேயா? இதுக்கும் ஈவன் ரியாக்ஷனுக்கும் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோ. அங்க ஆல்கஹால்ல இருந்து நம்ம அல்கீன் பண்றோம், இங்க அல்கீன்ல இருந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ புரியுதா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸும்? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. இப்போ அடுத்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, கனகலட்சுமி புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. விஷ்ணுஜா, சாரா நபீஷா, கலைக்கோவன் எல்லாருக்கும் ஓகே தானே? புரிஞ்சுது. புரிஞ்சுச்சுக்கா. ஓகேடா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, நம்ம இதே மாதிரி வெயிட், இங்க இது என்ன ரியாக்ஷன் ஆஃப் Br2 in presence of water with alkene. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? Br2 கூட CCl4 வச்சு ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம Br2 H2O இவங்க ரெண்டு பேரை சேர்த்து ரியாக்ஷன் பண்றோம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், RCH டபுள் பாண்ட் CH2. இது Br. இந்த Br என்ன பண்ணிடும்? ஒன்னு Br+ வெளியில வரும், இன்னொன்னு Br- வெளியில வரும். ஓகேவா? இந்த பாண்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷிஃப்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா RCH+ அண்ட் CH2-
இங்க இருக்கிற பிஆர் பிளஸ் என்ன பண்ணிக்குது, இது கூட அட்டாச் ஆகிக்குது. சோ அப்படி இதை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், அதே ரியாக்ஷன் தான் இங்கேயும் நடக்குது. டு பிஆர். இந்த பிராமின் கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஏன்னா லோன் பேர்ஸ் இருக்கிற தொட்டு இந்த லோன் பேர்ஸ இந்த கார்பன் கூட இது அப்படியே என்ன பண்ணிக்குது அப்படின்னா டொனேட் பண்ணிக்குது. அப்படி இது டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை இது ஃபார்ம் பண்ணிக்குது. சோ இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன், H2O இருக்கா, இந்த H2O என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கிற தொட்டு இது போக என்ன பண்ணிக்கும், இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிக்கும். அதுக்கப்புறமா இந்த கார்பன் கூட பல்கி குரூப், அதாவது நிறைய நல்ல பெரிய குரூப் அட்டாச் பண்ண தொட்டு இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த பிஆரும் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இங்க பாருங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இங்க இருக்க இது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கூடாதுல்ல. சோ அதுவும் என்ன பண்ணிக்கும், H பிளஸ் வெளியில நவத்திரும். அப்படி நவத்துனதுக்கு அப்புறமா எனக்கு இங்க OH கிடைக்குது, CH2Br. இங்க இருந்து இருக்கிற H பிளஸும் நான் ஃபர்ஸ்ட் இருக்க ரியாக்ஷன்ல இருந்து எனக்கு Br மைனஸ் இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் வெளியில சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, HBr ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ புரியுதா அகிலன்? இது புரிஞ்சதா? கலைக்கோவன் அக்கா அந்த இன்னொரு பிஆர் எங்கக்கா? அதுதான்டா, இந்த பிஆரும் இங்க இருந்து வந்த ஹெச்சும் சேர்ந்து ஆட் ஆயிக்கும், HBr. கனகலட்சுமி, கலைக்கோவன் அக்கா இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல இது புரிஞ்சதா? விஷ்ணுஜா, நிஷா, எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது, இன்னும் ஒரு தடவை பண்ணவா? ஆ ஓகே, இங்க பாருங்க. நான் இன்னொரு இது எடுக்கிறேன். இங்க பாரு, என்கிட்ட CH3 Br2 இருக்கா, இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா? இது Br2 என்ன பண்ணும் அப்படின்னா Br பிளஸ் அண்ட் Br மைனஸ். அப்போ இது இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன ஆகும், CH3 CH பிளஸ் CH2 மைனஸ். இப்போ இங்க இருக்கிற பிராமின் இங்க இருக்க Br பிளஸ் போகி இங்க இருக்க CH2 மைனஸோட அட்டாச் ஆயிக்கும். அப்படி இதை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா CH3 CH பிளஸ் Br. ஓகேவா? இங்க பாரு, இது கிட்ட எலக்ட்ரான்ஸ் இல்ல, ஆனா இது கிட்ட எலக்ட்ரான்ஸ் லோன் பேர்ஸ் மூலமா இருக்கு. அதனால இது லோன் பேரை இந்த CH பிளஸ்க்கு டொனேட் பண்ணுது, அதாவது கொடுக்குது. அப்படி கொடுத்தப்புறம் எனக்கு என்ன ஆகுது, இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாங்க. இப்போ எனக்கு இங்க பாரு, இந்த H2O டைம் பாரு, எலக்ட்ரான் நிறைய இருக்கா, அதுவும் என்ன பண்ணுது, இந்த இந்த கார்பன் கிட்ட குடுக்கறப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆயிடுது. அப்போ பாரு, இந்த O என்ன பண்ணுது, ஆக்சிஜன் என்ன பண்ணுது, தான் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கொடுத்ததுனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஓகேவா? அண்ட் இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி Br-ம் இப்படி போகுது. ஓகேவா? சோ இப்போ பெரிய எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடாதுன்றதுனால இது H பிளஸ் வெளியில அனுப்புது. அப்படி அனுப்பிச்ச அப்புறமா CH3 CHOH CH2 Br எனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த H பிளஸும் இங்க இருக்க Br-ம் சேர்ந்து HBr ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ புரியுதா கனகலட்சுமி? புரியுதுக்கா. ஓகே, அகிலன், விஷ்ணுஜா இப்ப புரிஞ்சதா? ரியாக்ஷன் கொடுங்க. புரிஞ்சுதுக்கா. ஷைடா, சாரா, நபிஷா எல்லாரும் ரியாக்ஷன் கொடுங்க புரிஞ்சதுன்னா. ஓகேடா, சூப்பர். ஓகே, ஸோ நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்,
ஒரு ஒரு அல்கீன் எடுத்துக்கோங்க. ஓகே. ஆர் நான் ஒரு ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு பிஆரையும் சேர்த்து ஃபர்ஸ்டே ஹெச்பிஆர்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு பாண்டை பிரேக் பண்ணி ஒரு சைடு, அதாவது எந்த சைடு ஹைட்ரஜன் நிறைய இருக்கோ அங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஆர் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் எந்த சைட் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க OH ஆட் பண்ணிருங்க. ஓகேவா? இது என்னது அப்படின்னா இது ஆன்டி அடிஷன், சின் அடிஷன் இல்ல. என்ன அடிஷன்? ஆன்டி அடிஷன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இங்க பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திஸ் இஸ் ஆன்டி அடிஷன். ஸோ அதுக்கப்புறமா வாட்டர் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஹாலைட் அயான் கூட போட்டி போடுற தொட்டு இது எனக்கு ஆக்வஸ் சொல்யூஷன், அதாவது ஏதாவது லிக்விட் சொல்யூஷன்ல நடக்கணும் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி சைக்ளிக் ஹாலோனியம்